ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில விஜய்ங்கிற ஒரு சின்ன பையனை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போறோம். 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே விஜய் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல எந்த விதமான காம்படிஷன் நடத்தினாலும் விஜய் அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிரைசஸ் வின் பண்ணுவான். நல்லா படிப்பான். நல்ல ஒழுக்கமான பையன். அது மட்டும் இல்ல, அவன அவங்க டீச்சர்ஸுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். விஜய் யாருக்கிட்டயுமே நான் ரொம்ப நல்லா படிக்கிற பையங்கிற கெத்தெல்லாம் காட்டிக்கவே மாட்டான். ரொம்ப சாதாரணமா தான் நடந்துப்பான். ரொம்ப பணிவோட பிஹேவ் பண்ணுவான். நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவன் நல்லா சொல்லிக் கொடுப்பான். அதனாலவே எல்லாருக்குமே விஜய ரொம்ப பிடிக்கும். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ற பையன் இப்போ லாஸ்ட் பெஞ்ச் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்ல கவனிக்கிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸு கூட சகஜமா பேசுறதில்ல, ஏன் அவன் முகத்துல சிரிப்பே இல்ல. இது எல்லாத்தையுமே கவனிச்ச அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவனை பேச வைக்கிறதுக்காக, சிரிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்ல ஜோக் சொல்றது, இல்ல வேற ஏதாவது பாட்டு பாடுறது, இல்ல ஸ்டோரி சொல்றதுன்னு எதையாவது பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ளோ முயற்சி பண்ணியும் விஜய பழைய மாதிரி அவங்களால பார்க்கவே முடியல. இது என்ன காரணம்னு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேட்கும்போது தான் அவங்க அப்பாவும் அம்மாவுமே வேலைக்கு போறாங்கங்கிற விஷயம் அவங்க மிஸ்ஸுக்கு தெரிய வருது. ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ், எனக்கெல்லாம் டைமே இல்லை மேம், எனக்கெல்லாம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் கால் பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறேன்ட்டு அவங்க மிஸ்ஸுக்கே அவங்க பேரண்ட்ஸ் டைம் தர மாட்டேன்ட்டாங்க. சரி, ஓகே, அவங்கள நேர்ல வீட்டுக்கு போயாவது பேசலான்னாலும் அதுக்கும் அவங்க வீட்ல இருந்தா தானே மீட் பண்ண முடியும். வீட்லயும் அவங்க இருக்கறதில்ல. கேட்டா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, பிசினஸ் விஷயமா ஏதாவது பார்ட்டிக்கு போயிடுறாங்க. வீக்கெண்ட்ஸ்லயும் வீட்லயே இருக்கறதில்ல. விஜய் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லைங்கிற விஷயம் மிஸ்ஸுக்கு தெரிய வந்துச்சு. இதனால தான் விஜய் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். இந்த அப்செட் ஆனதுனால அவனால ஸ்கூல்ல சகஜமா யார் கூடயும் பழகவும் முடியல, சரியா படிக்கவும் முடியலங்கிறது அவங்க மிஸ்ஸுக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படியாவது அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசியே ஆகணும்னு முயற்சி பண்ணி அவங்க பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு வர வைக்கிறாங்க. வந்துதான் ஆகணும், இல்லையா நீங்க டிசி வாங்கிக்கிட்டு வெளியே போங்க, உங்க பையனோட அட்டகாசம் சரியில்லைன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பதான் அவங்க பேரண்ட்ஸ் பயந்துகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்த வேட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்ன வேட்டி அவங்க பேரண்ட்ஸ், உங்களுக்குலாம் வேலை இருக்கு மேம், உங்களுக்கு தான் ஃபீஸ் கட்டிட்டோம்ல, நீங்களா பார்த்துக்க மாட்டீங்களா பையன் படிக்கிறானா இல்லையான்னு, எதுக்கு எங்களை கூப்பிட்டு எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு ரொம்ப அலட்சியமா பார்த்து சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க மிஸ் ரொம்ப கோபமாயிட்டாங்க. இருந்தாலும் விஜயோட வாழ்க்கைக்காக தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, இது பாருங்க, நீங்க உங்க பையன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது அவனோட மனச அதிகமாவே பாதிச்சிருக்கு. அதனால அவனால ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்தவே முடியல. ஏன், அவன் முகத்துல இருந்த சிரிப்ப நாங்க பார்த்தே பல நாட்கள் ஆகுது. உங்களுக்குலாம் இந்த சேஞ்சஸ் தெரியவே இல்லையா அப்படின்னு அவங்க மிஸ் கேட்டாங்க. நாங்க, எங்களுக்குலாம் அப்படி தெரியலையே, அவன் எப்பயும் போல மாதிரி தானே இருக்கான். அவன் பாட்டுக்கு நல்லா படிக்கிறான். அவனுக்குன்னு தனி ரூம் இருக்கு, சர்வன்ட்ஸ் இருக்காங்க, டைம்க்கு சாப்பாடு போடுறாங்க. இதுக்கு மேல நாங்க பேரண்ட்ஸா என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்களாம். சரி அப்படின்னு நீங்க உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க மிஸ். சரி, சாரி, மன்னிச்சிடுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். இப்ப நீங்க 2 பேருமே வேலைக்கு போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க அதாவது விஜயோட அம்மா வேலைக்கு போகவே இல்ல. இப்ப நீங்க 2 பேருமே வேலைக்கு போறீங்க.
நெறைய வெளிய தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே ஒழிய, உங்க பையன் கூட நீங்க கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஏன்? அவன் உங்ககிட்ட பேச வந்தாலும், நீங்க அவன கவனிக்கிறதும் இல்ல, பேச அனுமதிக்கிறதும் இல்ல. இதனால உங்க பையன் மனசு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா, உங்களோட பையனோட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிடும். இத நீங்க தான் 2 பேரும் மனசு வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டின்னாங்களாம். என்ன பண்ணணும் அப்டின்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது உங்க பையன்கிட்ட பேசுங்க. நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சாப்பிடும்போதாவது நீங்க உங்க பையன் கூட நீங்க சாப்பாடு பரிமாறுங்க. நெறைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்க பையன் உங்களோட வேலையோட பளுவோட தன்மைய புரிஞ்சுகிட்டு, அவனும் அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவான். நீங்களும் உங்க வேலைய பார்க்கலாம். அவனும் அவனோட படிப்ப பார்ப்பான். நீங்க 3 பேரும் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு அவங்க மிஸ்ஸு சொன்னாங்களாம். சரிங்க மிஸ், நாங்க இதையவே ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும், அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய வேலை எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டு, விஜய் கூட கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய்க்கு அப்பதான் சந்தோஷம் முகத்துல வர ஆரம்பிச்சது. அவனும் பழைய மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நெறைய காம்படிஷன்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நெறைய பிரைஸஸும் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா சிரிச்சு விளையாடவும் ஆரம்பிச்சிட்டான். இதான் கிட்ஸ். பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் நெறைய ஒர்க் இருக்குன்ட்டு உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நம்மளோட படிப்ப நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வைங்க. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க் யூ.